எரிபொருள் கோட்டா விநியோகத்திற்கான QR குறியீட்டை பெற்றுக்கொள்வதில் சிக்கல்களை எதிர்கொள்வோம். தமது சிக்கல்களை அறிவிப்பதற்காக புதிய வாட்ஸ்அப் இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. 07600001919 எனும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு குறித்த முறைப்பாடுகளை வழங்க முடியும். இதற்காக வாகன இலக்கத்தை தெளிவாக குறிப்பிட்டு அனுப்பப்பட வேண்டுமென டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் ஆலோசகர் சுமுது ரத்நாயக்க தெரிவிக்கின்றார். இதற்கு மேலதிகமாக தேசிய அடையாள அட்டை, சாரதி அனுமதி பத்திரம் அல்லது கடவுச்சீட்டின் தெளிவான நிழற்படத்தையும் அனுப்பி வைக்குமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். வாகன வருமான வரிப்பத்திரத்தின் நிழற்படம் மற்றும் பதிவு சான்றிதழின் நிழற்படம் ஆகியவற்றையும் 07600001919 எனும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு அனுப்ப வேண்டும். இதனிடையே QR குறியீட்டுடன் தொடர்புடைய பிரச்சினைகள் நிவர்த்திக்கப்பட்டு வருவதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திகுமாரகை தெரிவிக்கின்றார். தற்போதுள்ள சிக்கல் என்னவென்றால் அவர்களிடம் வாகனம் இருக்கின்றது, ஆனால் தொலைபேசி இலக்கத்தை அவர்கள் தொலைத்துள்ளனர் அல்லது அவர்களுக்கு அந்த தொலைபேசி எண் நினைவில் இருக்கவில்லை. நாம் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை வழங்கியுள்ளோம். தற்போது அவர்கள் தம்மிடம் உள்ள தொலைபேசி இலக்கத்தை கொண்டு பதிவு செய்து கொள்ளலாம். இதன் போது அவர்களுக்கு பதிவு செய்வதற்கான இயலுமை கிடைக்கும். வாய்ப்பு கிடைத்தவுடன் நீங்கள் உள்ளீடு செய்துள்ள தகவல்கள் ஏற்கனவே உள்ளீடு செய்யப்பட்ட தகவல்களை ஒத்ததாக இருந்தால் மற்றும் தற்போது பதிவு செய்யப்பட்டுள்ள அரசாங்க தரவுகளோடு பொருந்தினால் பழைய உரிமையாளரின் தொலைபேசி இலக்கத்துக்கு புதிய நபர் இதனை மாற்றியுள்ளார் என்ற ஒரு குறுந்தகவல் ஒன்று அனுப்பப்படும். எனினும் உங்களுடைய புதிய இலக்கத்தில் இது பதிவு செய்யப்படும். இந்த முறைமை 2023 ஆண்டு அல்லது அதற்கு பின்னர் பதிவு செய்யப்பட்டவர்களுக்கு மாத்திரமே செல்லுபடியாகும். அதற்கமைய பெரும்பாலானோர் எதிர்நோக்கியுள்ள சிக்கல்களை நிவர்த்தி செய்வதற்கான தீர்வினை நாம் பெற்றுக் கொடுப்பதற்கு எண்ணியுள்ளோம். எதிர்வரும் காலங்களில் எந்த ஒரு காரணத்துக்காகவும் QR முறைமைக்கு புறம்பாக எரிபொருள் விநியோகிக்கப்பட மாட்டாது என எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் சங்கம் இன்று வலியுறுத்தியுள்ளது. உண்மையில் பொதுமக்கள் QR குறியீட்டினூடாகவே எரிபொருளை பெற்றுக் கொள்கின்றனர். அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்களும் பொதுமக்களும் இணைந்து தற்போது இந்த நடைமுறைக்கு பழகியுள்ளனர். இன்று முதல் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் சட்டத்தை மிகவும் கடுமையாக நடைமுறைப்படுத்தியுள்ளது. ஏதேனும் ஒரு எரிபொருள் நிரப்பு நிலையம் QR குறியீட்டுக்கு புறம்பாகவோ அல்லது கொள்கலன்கள் மூலமாகவோ எரிபொருளை விநியோகித்தால் அந்த நிலையத்துக்கு சிக்கல்கள் ஏற்படும். எனவே அவ்வாறு செய்ய முடியாது. ஏற்கனவே பண்டாரகமையில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர் என்ற ரீதியில் இலங்கையில் உள்ள அனைத்து உரிமையாளர்கள் சார்பாகவும் நான் ஒரு விடயத்தை கூறுகின்றேன். இனி QR குறியீட்டுக்கு அமைய மாத்திரமே எரிபொருள் விநியோகிக்கப்படும்.